தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் வீடியோ குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு ரெடியாகி விட்டதா மற்றும் நம்மளது குடும்ப அட்டை எந்த வகையை சார்ந்தது, இதுபோல் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. எங்களோட புத்தம்புது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நேராக ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு டிஎன்இபிடிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டிஎன்இபிடிஎஸ் அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த தமிழ்நாடு சிம்பிள் வருது பாருங்கள், டிஎன்இபிடிஎஸ்ன்றது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுனா இது மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் ரேஷன் கடையில் எந்த நம்பரை பதிவு பண்ணியிருக்கீங்களோ உங்கள் மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பரை இதில் உள்ளிடுங்க. இப்போ நான் ஒரு நம்பர் போடுறேன். நம்பரை போட்டு கீழே அந்த கேப்சா நம்பர் இருக்குது, அந்த 6 நம்பரை டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட நம்பருக்கு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு போகும். அந்த 7 நம்பர் பாஸ்வேர்டை இப்போ இதில் டைப் பண்ணணும். 52 49 335 52 49 335 இந்த நம்பர் வந்திருக்கு. இப்போ இதை டைப் பண்ணி நுழையிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்மளோட இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டாக இருக்க மெனுவை பற்றி பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு ரெடி ஆயிடுச்சா இல்லையாங்கிறது இது உள்ளே தான் தெரியும். இப்பொழுது இதில் தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு வருது. இதே உங்களது அட்டை ஆக்டிவேஷன் ஆகலைன்னா உருவாக்கப்படவில்லை அப்படின்னு வரும். அடுத்தது உரிமம், அதை பற்றி பார்க்கலாம். இதே ரேஷன் கடையில் உங்களுக்கு என்னென்ன பொருள் வர வேண்டி இருக்கிறது, உங்களுக்கு எந்த அளவு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக இந்த உரிமம்ன்றதில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னன்றது செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பரிவர்த்தனைகளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அதை நீங்கள் மாத வாரியாக ஏதாவது ஒரு மாதம் கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ மே மாதம்ன்றதை கிளிக் பண்ணுறேன். மே மாதத்தில் நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அது சம்மந்தப்பட்டது அனைத்தும் வருகிறது. அது எந்த அளவு, அதோட விலை என்ன, நாம் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம், அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அதில் வரும். அடுத்தது புகார் பதிவுகளை கிளிக் பண்ணோம்னா இதில் புகார் எதுவும் இல்லை. அதாவது நாம் வாங்கும் பொருள்களில் எதுவும் தரமானதாக இல்லை என்றால் புகார் செய்யலாம். ஏதாவது முறைகேடுகள் பண்ணினால் இந்த பகுதியில் நாம் புகார் செய்யலாம். அடுத்து எண் விவரக்குறிப்பு, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய டீட்டெயில் மொத்தம் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆதார் எண்கள், அட்டை எண், ரேஷன் கடை நம்பரு, நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம், அந்த டீட்டெயில் அனைத்தும் இந்த பகுதியில் இருக்கும். நம்மளுடைய முகவரி உள்பட நமக்கு தேவையானது என்றால் இதிலே தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் தேவைப்படும் என்றால் இந்த செயலிலிருந்து நம்ம அவசரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆதார் நம்பரை. அதுபோலவே மற்ற மெனுக்களை நீங்கள் ஓப்பன் பண்ணி செய்து பார்த்து கொள்ளலாம். கடை வேலை நேரங்கள், கடை சரக்கு இருப்பு, கருத்து உரிமம், விட்டு கொடுத்தல், இது அனைத்தும் நீங்களே ஓப்பன் செய்து பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.